ನಮಸ್ಕಾರ. ಸಿಂಹ ಟೂರ್ஸ்லேருந்து அஸ்வினி. நம்ம 2026 சிம்ஹா டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற காஷி யாத்திரை, அதாவது 3 நாள் பிரயாணமாக நம்ம வந்து காஷி மற்றும் பிரயாக் திரிவேணி சங்கமம், கங்கா யமுனா சரஸ்வதி மூணு நதிகளும் ஒன்று சேரக்கூடிய திரிவேணி சங்கமம், அங்கே நம்ம போகிறோம். ப்ளஸ் காஷியில் 2 ராத்திரி. எப்போவுமே இந்த மாதிரி மகாஷேத்திரமில் போகும்பொழுது நம்ம 3 ராத்திரி நம்ம வந்து ஸ்டே பண்ணணும்னு சொல்லுவாங்க. விருப்பப்பட்டால் நம்ம 3வது ராத்திரியும் அங்கே தங்கி 4வது நாள் நம்ம மார்னிங் வந்து அங்கேருந்து புறப்படுற மாதிரி பிளான் பண்ணலாம். ஸோ 2 nights 3 days அல்லது 3 nights and 4 days நம்ம காஷி அண்ட் பிரயாக் யாத்திரை வச்சுருக்கோம். இதோடு கூட காம்பினேஷன்ஸில் நம்ம பல பேக்கேஜஸ் வச்சுருக்கோம். அதாவது காஷியோட கூட கயா, இல்லை காஷியோடையும் அயோத்தியா, அப்புறம் நைமிஷாரண்யம், இல்லை காஷியோட தியோகர், அந்த மாதிரி மற்ற எல்லா ஸ்தலங்களும் சுற்றி இருக்கக்கூடியதை நம்ம கவர் பண்ணி காமிச்சு வந்துட்டுருக்கோம். ஸோ காஷி க்ஷேத்திரம் ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரம். ஒவ்வொருத்தரும் வாழ்நாளில் ஒரு முறையாவது அவரை போய் பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. காலத்தின் அதிபதி மகாகால் பைரவர், கால பைரவர், அவர் வந்து அவர்கிட்ட பெர்மிஷன் கிடைக்காம நம்ம வந்து காஷிக்குள்ளே கால் எடுத்து வைக்க முடியாது. இந்த கலியுகத்தை நடத்தக்கூடிய முக்கியமான தெய்வங்களில் கால பைரவர் ஒருத்தர், நரசிம்மர் ஒருத்தர், அப்புறம் மகாகால். ஸோ மகாகால் வந்து உஜ்ஜைன். ஸோ மகாகால் வேறு, கால பைரவர் வேறு. ஸோ மகாகாலுங்கிறது உஜ்ஜைனில் இருக்காங்க. இங்கே நம்ம காஷியில் இருக்கக்கூடிய கால பைரவர். உலகமே அழிஞ்சாலும் காஷிக்கு அழிவில்லை. அன்னபூரணி, சாக்ஷாத் அன்னபூரணி அங்கே எப்போவுமே படி அளந்துட்டுருப்பாங்க. அங்கே பசின்னு சொல்லி யாருமே நம்ம போய் ஒருத்தரையும் பசியோடு அன்றைக்கி நான் தூங்கினேன் அப்படின்னு நம்ம ஒருத்தரையும் அங்கே பார்க்க முடியாது. நிறைய அற்புதங்கள் நிறைஞ்ச ஒரு ஊர். கங்கை அப்படியே பொங்கி அங்கே என்ன சொல்ற கண்ணோட்டம் அப்படியே ஃபுல்லாக பார்க்கலாம். அப்படியே தாராளமாக அந்த கங்கையை வந்து கண்ணுக்குள்ளர நம்ம பார்த்து சேவிக்கலாம். அந்த கங்கையில் நீராடுறது அவ்வளோ புனிதம்னு சொல்லுவாங்க. பிணங்கள் எரிஞ்சு கொண்டே இருக்கும். இல்லை 2 காட் பார்க்கலாம். அதாவது ஹரிச்சந்திர காட் அண்ட் மணிகர்ணிகா காட். இந்த 2 காட்லேயுமே எப்போவுமே பிணங்கள் எரிஞ்சு கொண்டே இருக்கும். கண்டினியூஸ் நான் ஸ்டாப். அங்கேயும் பல பேர் தன்னோட இறுதி நாட்கள் அங்கே கழிச்சு வாழ்க்கையோட கடைசி கட்டம் அந்த காஷியில் புண்ணிய கஷேத்திரத்தில் தன்னோட உயிர் போகணும் அப்படிங்கிற மாதிரி தவம் இருக்கிறவங்க நம்ம நிறைய பேர் பார்க்கலாம். ஸோ அப்படி ஒரு க்ஷேத்திரம் வந்து நம்ம வந்து வாழ்நாளில் ஒரு முறையாவது போகணும். ஒவ்வொரு முறையும் ஆசைப்பட்டு போயிட்டே இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படின்றது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ ஒரு முறை நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் அவ்வளோ அமைதியும் இதாக இருக்கும். இங்கேன்னு கிடையாது, எந்த ஒரு க்ஷேத்திரம், சிவன் க்ஷேத்திரம் எங்கே போனாலும், எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் மன நிறைவோடு வர்றது தான் அவரோட வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ மன நிறைவு, அமைதி. ஈவன் த சைலன்ஸ் மேக்ஸ் அ ப்ரேயர். நம்ம வந்து அமைதியும் மௌனமும் மந்திரங்களாக மாறக்கூடிய தருணமாக நமக்கு அமைஞ்சு கொடுக்கும். ஸோ இதுதான் ஸ்பெஷல். ஸோ சிம்ஹா டூர்ஸோட நீங்கள் இந்த யாத்திரையில் பங்கு பெறணும். ப்ளீஸ் ஸ்டே அண்ட் கெட் கனெக்டட் வித் சிம்ஹா டூர்ஸ். தேங்க்யூ.